ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரவை பொங்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ரவை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு உள்ள வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரவை பொங்கல் செய்ய ஃபஸ்ட்டு ரவையை வறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெள்ளை ரவை ஒரு 3/4 கப் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக நெய் ஊற்றி வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றி ரவையை வறுத்துக்க போகிறோம். ஓகேவா? சும்மாவே ஊற வறுக்கலாம், இருந்தாலும் கொஞ்சமாக நெய் ஊற்றி வறுக்க ரவை கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் பொங்கல் வறுத்திக்கலாம். இதுப்போ ரவையை உள்ளே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக சூடாக வரைக்கும் வறுத்துக்கலாம். லைட்டாக சூடானா போதும், எடுத்துடலாம். முடி கறியெல்லாம் இந்த ஒரு மாதிரி ப்ரௌன் கலரெல்லாம் வர வேண்டியதில்லை. லைட்டாக சூடாச்சுனாலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா சூடாகிடுச்சு. இன்னும் ஒரே நிமிஷம் போதும். அந்த ஜூட்லேயே இருந்தாலே சரியாயிடும். இப்போ இதை வச்சுக்கலாம். பொங்கல் தாளிச்சிக்கலாம். ஓகேவா? பொங்கல் தாளிக்க அது கூட குக்கர் வச்சாச்சு. இப்போ கல் காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் தாளிச்சிக்கலாம். கல் காயட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த மெசரிங் கப்பில் 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து கழுவி ஒரு 1/4 மணி நேரமாக ஊற வச்சிருக்கிறேன். ஓகேவா? கொஞ்சமாக மிளகு சீரகம். மிளகு நான் எப்போவுமே பொங்கல் போட்டால் கொஞ்சம் முழுக்கித்தான் போடுவேன். அப்போ தான் இந்த குழந்தைகள்லாம் திங்கும்போது அந்த பொறுக்கி வைக்காமல் திம்பாங்க. அதனால் எந்த பொங்கல் செஞ்சாலுமே முழுக்கித்தான் போடுவேன். அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க. அதனால் நீங்களே அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? மிளகு சீரகம் 1 ஸ்பூன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய். அவ்வளோதான். இதுதான் தாளிக்கிறதுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். சிம்பிளாக இருக்கும் வேலையும். எப்போ பார்த்தாலும் அரிசி பொங்கலாக சாப்பிட்றது இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குக்கர் காஞ்சிருச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஆயில், அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ காஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த மிளகு சீரகம் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். இதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை. கொஞ்சம் இதை நல்லா வறுவடைச்சோம். எண்ணெயிலேயே இஞ்சியெல்லாம் எண்ணெயில் வறுவடைச்சோம். நல்லா வறுவட்டுருச்சு. இப்போ இந்த முந்திரி திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 10 முந்திரி, 10-20 திராட்சை, அதையும் உள்ளே போட்டுக்கலாம். நல்லா திராட்சை பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திராட்சை பொரிஞ்சு வந்துடுச்சு. என்ன பண்ண போகிறோம்? தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 3/4 கப் ரவை, ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்தேன்னா 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். 3 கப்பு கரெக்டாக இருக்கும். அது ஒவ்வொன்றும் பாசிப்பருப்பெல்லாம் கொஞ்சம் வேக லேட்டாகும். அதனால் பார்த்துட்டு கூட அப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போ இது லைட்டாக கொதி வந்தது. பாசிப்பருப்பு உள்ளே போட்டு வேக வச்சிடலாம். கொதி வரட்டும், பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ நல்லா இந்த பாசிப்பருப்பை எடுத்து உள்ளே போட போகிறோம். ஊற வச்சிருக்கிற பாசிப்பருப்பை எடுத்து உள்ளே போட்டு அப்படியே லைட்டாக வேக விட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஒரு அரைவாசி வெந்ததுக்கப்புறம் ரவையை உள்ளே போடணும். ஓகேவா?
அரைவாசி வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். உப்பு வந்து இப்போ போடக்கூடாது, பருப்பு வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு போடணும். அதனால் உப்பு நான் இன்னும் சேர்க்கலை. ஓகே, வந்து மூடி போட்டுடலாம். கொஞ்சம் வேகட்டும், வெந்ததும் பார்க்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நல்லா ஒரு பாதி வேக்காடு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். ஓகேவா? எல்லாத்துக்குமே தேவையான அளவு உப்பு. தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி தான் இருக்குது. மறுபடியும் ஒரு அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு பருப்பு வேக கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு தண்ணி கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக பூரா தண்ணி வற்றி போகும். இதில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க உப்பு போட்டு ரவையை போட்டுக்கலாம். ஓகேவா? பருப்பு மட்டும் வேகிறதுக்கு தான் டைம் எடுக்கும், மற்றபடி ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரவையை உள்ளே போட்டுக்கலாம். இந்த டேபிளில் வச்சிங்கன்னா பருப்பு கொஞ்சம் அப்படியே உங்கள்கிட்ட அப்படியே இருக்கும். இப்போ ரவையை போட்டுக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிட்டு பாருங்கள், வறுத்து வச்ச பிறமுறைங்களா இந்த ரவையை இது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வெந்து வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். நமக்கு சுடு தண்ணி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டும். சிம்மில் வச்சுருக்க ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ ரவை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, அப்படியே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஒரு அரை டம்ளராக 1 டம்ளர் சேர்ந்து ஆட் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். ஓகே, இதுக்கு சட்னி சாம்பாரெல்லாம் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா பாசிப்பருப்பெல்லாம் போட்டு தானே செஞ்சுருக்கிறோம். அதனால் இப்போ இதில் வந்து நாம் கொஞ்சம் மல்லித்தழையை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மல்லித்தழை நான் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ மேலே கொஞ்சம் நெய். என்னதான் நெய் போட்டு தாளித்தாலும் மேலே கொஞ்சம் நெய் போட்டால் தான் இந்த பொங்கல் நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான், போதும். இப்போது நல்லா ஒரு ட்ரிப் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு அருமையாக கலர்ஃபுல்லான ஒரு பொங்கல், ரவையை வச்சு ஒரு பொங்கல் நம்ம செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. நம்ம எடுத்து மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆகும், பாப்பா வச்சு வரல சாப்பிட.